அரிசி கொஞ்சம் பொரிச்சிட்ருக்கேன். நல்லா அதை பொரிச்சிக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சு பொரிச்சிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, உளுந்தங்களி செய்கிறது எப்படிங்கிறது தான். இது வீட்டில் நாங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுவேன். சரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான். 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், 5 ரூபா ஏலக்காய். ரொம்ப ஏலக்காய் போட்டால் பிடிக்காது, அதனால தான் அரிசி கிண்டி விட்டுட்ருக்கேன். ஏற்கனவே நான் பொரிச்சு வச்சுருக்கேன் அரிசி. உங்களுக்கு இப்போ 1/2 கிலோ அரிசி அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை உலக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சாச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்ச பின் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். அரைச்ச பின்னாடி நல்ல பெரிய தட்டில் கொட்டி நைட் ஃபுல்லாக நான் காய வச்சிடுறேன். தூசி எதுவும் படாமல் காய வச்சுருங்க. நான் ஈவினிங் டயத்தில் தான் அரைச்சேன், அதனால நைட் ஃபுல்லாக நான் காய வச்சுட்டேன். நல்லா காய வச்சுருங்க. இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் இருக்காது. இப்போ காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு தினமும் இப்போ நம்ம டிஃபன் செய்கிறோம். இதை ஒரு நாளைக்கு வந்து மாற்றி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அள்ளி போட்டு தண்ணியில் நல்லா கலக்கி செஞ்சு கொடுத்தா அதுங்க கடன்னு குடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மழை டைமில் நல்லாயிருக்கும். நைட்டு அரைச்சி இந்த டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சரி காலையில் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் அதில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதை அடுப்பை பற்ற வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, வெளியவே வச்சு நல்லா கலந்துக்கணும். தண்ணி ஊற்றி கலந்த பின்னாடி தான் நல்லா தண்ணி ஊற்றி கலந்த பின்னாடி தான் அதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சு கிண்டணும். இல்லை ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்த பின்னாடியும் செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து இதை நான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறத விட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் செஞ்சு இது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்கணும். கிண்ண பின்னாடி நல்லா ஓரளவு கிளாஸில் ஊற்றி கொடுக்குற அளவுக்கு திக்னஸ் வரணும். பாருங்கள், நான் கிளாஸில் தான் ஊற்றி கொடுப்பேன், அந்தளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நாள் தேங்காய் போடுவேன், போடாமல் இருப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிட்லாம், சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். மினிமம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சேர்த்து சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு வந்தோடனே செஞ்சு கொடுக்கலாம், காலையிலையும் கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.